எதுக்கு எடுத்தாலும் அழுகிற குழந்தைய நம்ம என்ன சொல்லுவோங்க? சரியான தொட்டாச்சினிங்கினின்னு சொல்கிறோம்ல, அந்த தொட்டாச்சினிங்கி தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்க. இந்த இலைய நான் தொடுறேன் பாருங்களேன். இந்த செடியினுடைய இலைய தொட்ட உடனேயே அப்படியே க்ளோஸ் ஆகிக்கும் பாருங்கள். இதுக்கு தான் நம்ம தொட்டாச்சினிங்கின்னு சொல்கிறது. பார்த்தீங்களா? அப்படியே 2 இலையும் பேரா அப்படியே மூடுது பாருங்கள். க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்ம தொட்ட உடனே அது க்ளோஸ் ஆகுது பாருங்கள். அதுதான் இந்த இலைக்கே ஒரு ஸ்பெஷல். அதனால தான் இதை தொட்டாசினிங்கின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நிறைய கிராமத்து சைடில் இருக்கும். நம்ம தொட்டியில் எப்படி வந்தது அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். இவ்வளோ நாளாக பார்க்கல. நான் இன்றைக்கி தான் அதை பார்த்தேன். சரி உடனே வீடியோ எடுத்து போடணுன்னு தோணுச்சு. இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது இல்லைங்களா? அந்த தொட்டாச்சினிங்க செடியெல்லாம் டவுனில் இருக்கவங்களுக்கு தெரியாது. சரி அதனால தான் காமிக்கலான்னு போட்டேன். இதெல்லாம் குழந்தைகளுக்கு காமிங்க. இந்த மாதிரி தாவரங்களுக்கு உயிர் உண்டு நல்லா சயின்ஸில் படிப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க குழந்தைங்க. அவங்களுக்கு காமிங்க, லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் எங்கேயாவது செடி இருந்துச்சுன்னா தொட்டு பாருங்கள்.